ஓம் சாந்தி. 21/3/2025 காலை முரளி. முரளியின் சாரம் பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய யோக பலத்தினால் முழு சிருஷ்டியையும் தூய்மையாக ஆக்க வேண்டும். நீங்கள் யோக பலத்தின் மூலம்தான் மாயையை வெற்றியடைந்து உலகத்தை வென்றவர் ஆக முடியும். கேள்வி: தந்தையின் பாகம் என்ன? அந்த பாகத்தை குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஆதாரத்தில் அறிந்துள்ளீர்கள்? தந்தையின் பாகம் அல்லது நடிப்பு என்ன? அந்த பாகத்தை குழந்தைகளாகிய நீங்கள் எதன் ஆதாரத்தில் அறிந்துள்ளீர்கள்? பதில்: தந்தையின் பாகமாவது எல்லோருடைய துக்கத்தையும் நீக்கி சுகம் அளிப்பது மற்றும் ராவணனின் சங்கிலிகளில் இருந்து ஆத்மாக்களை விடுவிப்பதாகும். எப்போது தந்தை வருகிறாரோ அப்பொழுது பக்தியின் இரவு நேரம் முடிவடைந்து விடுகிறது. தந்தை தானே வந்து உங்களுக்கு தன்னை பற்றியும் தனது ஆஸ்தியை பற்றியும் அறிமுகம் தருகின்றார். நீங்கள் ஒரு தந்தையை அறிந்து கொள்ளுவதன் மூலமே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விடுகிறீர்கள். பாடல்: தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. குழந்தைகள் ஓம் சாந்தி என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்திருக்கிறார்கள். நாம் ஆத்மாக்கள் ஆவோம். இந்த சிருஷ்டி நாடகத்தில் நமக்கு முக்கியமான பாகம் உள்ளது என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். யாருடைய பாகம் உள்ளது? ஆத்மா உடலை எடுத்துக்கொண்டு தன் பாகத்தை நடிக்கிறது. எனவே குழந்தைகளை இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவராக, ஆத்ம அபிமானியாக தந்தை ஆக்கிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு காலம் நீங்கள் தேக உணர்வுடையவர்களாக, தேக அபிமானிகளாக இருந்தீர்கள். இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைக்க வேண்டும். நமது பாபா நாடக திட்டப்படி வந்துள்ளார். தந்தை வருவதே இரவு நேரத்தில்தான், அதாவது படைப்பினுடைய இரவு நேரமான கலியுகத்தில்தான். எப்பொழுது வருகிறார்? அதற்கான நாள் தேதி ஒன்றும் கிடையாது. யார் லௌகீக பிறவி எடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நாள் தேதி இருக்கும். இவரோ பரலோக தந்தை ஆவார். இவருக்கு மனிதர்களைப் போன்ற லௌகீக பிறவி கிடையாது. கிருஷ்ணருக்கு நாள் தேதி காலம் எல்லாமே கொடுக்கிறார்கள். இவருடையதோ தெய்வீக பிறப்பு என்று கூறப்படுகிறது. தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்து, அதாவது பிரம்மா பாபாவுக்குள் பிரவேசம் செய்து, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாகும் என்று கூறுகிறார். அதில் பாதி கல்பம் இரவு நேரமாகும். இரவு, அதாவது கோரமான இருள் ஏற்படும் பொழுது நான் வருகிறேன். நாள் தேதி ஒன்றும் இல்லை. இப்போது பக்தியும் தமோ பிரதானமாக உள்ளது. அரை கல்பம் எல்லைக்கு அப்பாற்பட்ட பகல் நேரம் ஆகும், அதாவது படைப்பின் பகல் நேரமாகும். நான் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளேன் என்று சுயம் தந்தை தானே கூறுகின்றார். கீதையில் பகவான் உவாச்ச, அதாவது பகவான் வாக்கு, பகவான் கூறுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் பகவான் என்பவர் மனிதனாக இருக்க முடியாதே. கிருஷ்ணர் கூட தெய்வீக குணங்கள் உடையவர் ஆவார். இது மனித உலகம் ஆகும். இது தேவலோகம் அல்ல. பிரம்மா தேவதாய நமக என்றும் பாடுகிறார்கள். அவர் சூட்சும வதனவாசி ஆவார். அங்கு எலும்பு சதை இருப்பதில்லை என்று குழந்தைகள் அறிவார்கள். அது சூட்சுமமான வெண்மையான நிழலாகும். மூலவதனத்தில் இருக்கும் பொழுது ஆத்மாவிற்கு நிழல் போன்ற சூட்சுமமான சரீரமும் கிடையாது, எலும்பு சதையின் சரீரமும் கிடையாது. இந்த விஷயங்களை எந்த ஒரு மனிதரும் அறியாமல் உள்ளார்கள். தந்தை தான் வந்து கூறுகின்றார். பிராமணர்கள் தான் கேட்கிறார்கள், வேறு யாரும் கேட்பதில்லை.
பிராமண வர்ணம் இருப்பதே பாரதத்தில்தான். அதுவும் பரமபிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் பொழுதுதான் ஆகிறது. இப்பொழுது இவரை படைப்பவர் என்று கூட கூறமாட்டார்கள். புதிய படைப்பு ஒன்றும் இவர் படைப்பதில்லை. மீண்டும் புதுப்பித்து விடுகின்றார், அவ்வளவுதான். ஹே பாபா, பतितமான உலகத்தில் வந்து நீங்கள் எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று அவரை அழைக்கவும் செய்கிறார்கள். இப்பொழுது அவர் உங்களை தூய்மையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மீண்டும் யோக பலத்தினாலே இந்த சிருஷ்டியை பாவனமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மாயை மீது நீங்கள் வெற்றியடைந்து உலகத்தை வென்றவராக ஆகிறீர்கள். யோக பலத்திற்கு சயின்ஸு பலம், விஞ்ஞான பலம் என்றும் கூறப்படுகிறது. ரிஷி முனிவர்கள் எல்லோருமே சாந்தியை விரும்புகிறார்கள். ஆனால் அதன் உண்மையான அர்த்தத்தை அறியாமல் இருக்கிறார்கள். இங்கோ அவசியம் பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டியுள்ளதல்லவா? சாந்தி தாமம் என்பது ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம், நமது இனிமையான அமைதியான இல்லம் ஆகும். நமது வீடு சாந்தி தாமமாகும் என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரிய வந்துள்ளது. இங்கு நாம் பாகத்தை ஏற்று நடிக்க வந்துள்ளோம். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. கலியுகத்தின் அனைத்து கர்ம பந்தனங்களையும் புத்தியின் மூலமாக மறந்து 5 விகாரங்களை தானம் செய்து ஆத்மாவை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். ஒரே ஒரு சைலன்ஸினுடைய தூய்மையான பெருமையில் நிலைத்திருக்க வேண்டும். 2. இந்த ருத்ர யக்யத்தில் குஷியுடன் தங்களுடைய உடல், மனம், பொருள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இப்போது அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து 21 பிறவிகளுக்கு அரசாட்சியை தந்தையிடமிருந்து பெற வேண்டும். வரதானம். அதிகாரத்தின் அம்ச அளவையும் கூட, துளி அளவையும் கூட தியாகம் செய்து விடக்கூடிய ஸ்வமான்தாரி புண்ணிய ஆத்மா ஆகுக. அதிகார தோரணையின் அம்ச அளவையும் விட்டுவிடக்கூடிய ஸ்வமான்தாரி புண்ணிய ஆத்மா ஆகுக. விளக்கம். ஸ்வமான்தாரி குழந்தைகள், அதாவது ஸ்வமானம் என்ற சுய கௌரவத்தில் நிலைத்திருக்கின்ற குழந்தைகள் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் வள்ளலாக இருப்பார்கள். வள்ளல் என்றால் கருணை உள்ளம் கொண்டவர்கள். அவர்களிடம் ஒருபோதும் எந்த ஒரு ஆத்மாவின் மீதும் சங்கல்பத்தினாலேயும் அதிகார தோரணை என்பது இருக்காது. இவ்வாறு ஏன் ஏற்படுகிறது? இவ்வாறு செய்யக்கூடாது, இவ்வாறு நடந்திருக்கக்கூடாது, ஞானம் இப்படி சொல்கிறதா என்ன? இதுவும் கூட சூட்சுமத்தில் அதிகாரத்தின் அம்சமாகும். ஆனால் ஸ்வமான்தாரியாக இருக்கும் புண்ணிய ஆத்மாக்கள் கீழே விழுந்தவர்களையும் எழுப்புவார்கள், சகயோகிகளாக ஆக்குவார்கள். இவர் தமது கர்மத்தின் பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார். செய்ததால் அவசியம் அடைவார், இவர் வீழ்ந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் யாருக்காகவும் சங்கல்பம் செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்ட சங்கல்பம் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்க முடியாது. ஸ்லோகன். திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்ற விசேஷத்தன்மைதான் பறக்கும் கலையின் அனுபவசாலியாக ஆக்குகின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். சத்தியம் என்ற சக்தியின் அடையாளம் பயமற்ற தன்மை ஆகும். சத்தியம் என்பது அழிக்க முடியாதது என்று சொல்லப்படுகிறது. அதாவது சத்தியத்தின் சக்தி உடையவர்கள் சதா கவலையற்ற நிலையில் இருக்கும் காரணத்தினால், பயமற்று இருக்கின்ற காரணத்தினால்
குஷியில் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை தங்கள் சமஸ்காரம் அல்லது சங்கல்பம் பலவீனமாக இருக்கிறது என்றால் அந்த பலவீனமே மனநிலையை குழப்பத்தில் கொண்டு வந்துவிடும். ஆகையால் முதலில் தன்னுடைய சூட்சுமமான பலவீனங்களை அழிவற்ற இந்த ருத்ர ஞான வேள்வியில் ஸ்வாஹா செய்துவிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.